நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு முதற்கண் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாகவும் ஜீவ அப்பமுமாக இருக்கின்றார். நாம் கையில் வைத்திருக்கும் வேதாகம புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். இதை ஒரு பைபிள் ஸ்காலர் இவ்வாறு கூறுகிறார்: The Bible is the divine box of precious ointment, and Jesus Christ is the perfume that we are getting from the Bible. அதாவது இது ஒரு தெய்வீக பெட்டகம். இதிலிருந்து நமக்கு நறுமணத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவாகும். அதுவும் இல்லாமல் பைபிள் எனப்படுவது ஒரு தெய்வீக தோட்டம். அதன் நடுவில் இருப்பவர் ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து என்பவராகும். இதை பற்றி பலர் பெருமையாக கூறியிருக்கிறார்கள். நம் இந்திய தேசத்தின் தந்தையாகிய காந்தி கூறியிருக்கிறார், நான் எப்பொழுதெல்லாம் வழி விலகி குழப்பமடைந்து இருக்கிறேனோ அப்பொழுது இந்த புதிய ஏற்பாடு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்று கூறியிருக்கிறார். அதே போல குயின் விக்டோரியா கூறுகிறார், பிரிட்டன் கிரேட் பிரிட்டனாக மாறுவதற்கு ஒரே ஒரு புத்தகம்தான் காரணம். அந்த புத்தகம் இந்த வேதாகம புத்தகம் என்று கூறியிருக்கிறார். சர் ஐசக் நியூட்டன் என்ற சயின்டிஸ்ட் கூறுகிறார், எவராலும் அழிக்க முடியாத ஒரே புத்தகம் வேத புத்தகம். ஒரு அமெரிக்கன் ஒருவர் ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். அந்த இடத்தில் மாமிச பட்சினிகள், அதாவது கேனிபால்ஸ் அதிகமாக இருக்கும் இடம். அந்த இடத்தில் ஒரு வயதானவர் வேதத்தை கையில் வைத்து வாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அமெரிக்கன் கேட்டார், நீங்கள் எதை வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் கூறினார், நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன் என்று கூறினார். அவர் கூறினார், இது ஒரு கட்டுக்கதை என்று கூறினார். அதற்கு அந்த வயோதிபர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த வேதாகமம் இருப்பதினால்தான் இன்று உன்னை நான் வெட்டி கூறு போட்டு நன்றாக சமைத்து சாப்பிடாமல் இருக்கிறேன். நான் முன்பு மாமிச பட்சினியாக இருந்தேன், இப்பொழுது இயேசுவின் அடிமையாக இருக்கிறேன். இந்த வேதாகம்தான் உன் உயிரை தப்பவித்தது என்று கூறினார். ஆம், இந்த வேதாகமத்தில் அநேக ஜபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜபத்தை பற்றி நாம் தியானம் செய்வோம். இந்த செய்தியை நமக்கு கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் அதிக பிரயோஜனமாக இருக்கிறது என்று விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த சில வாரங்களாக எப்படியாக சில இறை மாந்தர்கள் வித்தியாசமாக, மேலாக, சிறப்பாக, தன்னலமற்ற தியாகமான ஜெபத்தை செய்தார்கள் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்ற ஒரு மனுஷன் எவ்வாறு ஜெபம் செய்தான் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆகூர் என்பவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எழுதியவன். முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒரு அருமையான உபதேசங்களும் அறிவுரைகளும் அடங்கிய ஒரு புஸ்தகம். மிகவும் எளிதான முறையில் அனைவரும் புரியத்தக்க வகையிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் 31 அதிகாரங்கள் உண்டு. முதல் 29 அதிகாரங்களை சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறான். இந்த 30ஆம் அதிகாரத்தை ஆகூர் என்ற இந்த யாக்கேயின் குமாரன் எழுதியிருக்கிறான். 31ஆம் அதிகாரத்தை லெமுவேல் என்பவன் எழுதியிருக்கிறான். இந்த 30, 31 அதிகாரங்கள் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு ஒரு இணைப்பு போல, ஒரு அனெக்சர் போல அமைந்துள்ளது. நம் அனைவருக்கும் சாலமோனை பற்றி நன்றாக தெரியும். அவனுடைய ஞானத்தையும் கடவுள் எவ்வாறு அவனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் அறிவோம். ஆனால் இந்த ஆகூர் என்பவனை பற்றி அதிகமான தகவல்கள் வேதத்திலே இல்லை. யாக்கேயின் குமாரன் என்று சொல்லப்பட்ட ஒரு தகவலை தவிர அவனை குறித்து ஒரு தகவலும் இல்லை. ஆனாலும் இவன் எழுதிய இந்த 30ஆம் அதிகாரம் மிக சிறந்த கருத்துக்களை உடையதாக இருக்கிறது. மட்டுமல்ல, அதில் அவன் ஒரு சுருக்கமான ஒரு ஜெபத்தையும் செய்கிறான். அந்த ஜெபத்தை குறித்து தான் நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் செய்த ஜெபம் ஒரு முன் மாதிரியான ஒரு ஜெபம். இந்த 30ஆம் அதிகாரத்திலே 33 வசனங்கள்
இருக்கின்றன. இந்த 33 வசனங்களும் அவனுடைய நண்பர்கள் இருவருக்கு இவன் அறிவுரை சொல்வது போல அமைந்திருக்கிறது. அதன் நடுவில் ஒரு 3 வசனங்களில் இந்த ஜெபம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அவன் 2 நபர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. உடனே ஜெபிக்கிறான். ஜெபித்து முடித்தவனே மறுபடியும் அந்த உபதேசங்களை தொடர்கிறான். அதனால் இந்த ஜெபம் இந்த அதிகாரத்தின் மையப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த ஜெபம் எழுதப்பட்ட இந்த சூழ்நிலையும் அவன் ஜெபித்த விதமும் இந்த ஜெபத்திலே அவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களும் மிக சிறப்பாக உள்ளன. அந்த அடிப்படையில் இந்த ஜெபம் எவ்வாறு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். இவன் இந்த ஜெபத்திற்கு முன்பாக ஒரு சின்னிய முன்னுரையை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். அதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும். நான் ஏற்கனவே சொன்னதுபடி இவனுடைய ஜெபம் 30ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. இந்த சிறிய ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அவன் சொல்கிறான், 2 வேண்டுகோள்களை உம்மிடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2 வேண்டுகோளும் நீர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அதை நான் மரிக்கும் பரியந்தம், நான் மரணம் அடையும் வரைக்கும் அதை கைக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முன்னுரையாக ஒரு சிறிய ஜெபத்தை அவன் செய்கிறான். அப்படி என்றால் இந்த 2 மனுவிலே அவன் என்ன கேட்கிறான் என்ற கேள்வி எழும்புகிறது. அதைத்தான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30:8 அதை வாசிக்க கேட்போம். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அவன் 2 காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆண்டவரே, மாயையை என்னை விட்டு தூரப்படுத்தும், பொய் வசனிப்பை என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று அவன் சொல்லுகிறான். இந்த 2 காரியங்களுமே அது உலக பிரகாரமான பொருளாதார அல்லது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு வேண்டுகோள் அல்ல. இது நம்முடைய வாழ்வின் நற்பண்புகள் தொடர்பானது. They are related to the virtues of life. அவன் தான் நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கிறான். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஆண்டவரே இந்த நற்பண்புகளை எனக்கு தாரும், இந்த நற்பண்புகளிலே நான் சாகிற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அதுதான் அவனுடைய சிறப்பு. நான் நன்றாக வாழ வேண்டும், சமுதாயத்திலே உயர வேண்டும், பெரிய பதவிகளை நான் அடைய வேண்டும், நான் பட்டம் பெற வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், என்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று அவன் ஜெபிக்காம சில நற்பண்புகளை கேட்டு ஜெபிக்கிறான். அவன் சொல்றான், இந்த நற்பண்புகளிலே நான் நிலைத்திருக்க வேண்டும், அதற்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று அருமையாக ஜெபிக்கிறான். இப்பொழுது அவனுடைய வேண்டுகோள்களை குறித்து நாம் முதலில் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே மாயையை என்னை விட்டு தூரப்படுத்தும், மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று அவன் சொல்கிறான். அதில் முதலாவது அவன் கேட்கிறான், ஆண்டவரே மாயையை என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று அவன் சொல்கிறான். மாயை என்றால் என்ன? மாயை என்றால் ஆங்கிலத்தில் வேனிட்டி அல்லது ஃபால்ஸ்ஹுட் என்று சொல்வார்கள். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவதுதான் மாயை. பொய்யான ஒன்றை நிஜம் போல் காட்டுவதுதான் மாயை. ஒன்றுமில்லாததை ஏதோ ஒன்றில் இருப்பது போல் காட்டுவதுதான் மாயை. காணல் நீரை அமுதாய் காட்டுவதற்கு தான் மாயை. இதைத்தான் சாலமோன் ஞானி மிக அழகாக ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னான். அதை நீதிமொழிகள் 13:7 அதை காணலாம். அவன் சொன்னான், ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவன் உண்டு. ஒருவனிடம் ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு ஆசையும் செல்வமும் இருக்காது. ஆனால்
அவன் பெரிய செல்வந்தன் போல நடிப்பான் மற்றவர்களுக்கு முன்பாக. அதாவது போலியான ஒன்றை உண்மை போல் அவன் காட்டுவான். இன்றும் அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். ஒன்றுமே வசதி இல்லாவிட்டால் கூட தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பது போல அநேகர் காட்டுவார்கள். சிலவருக்கு வேலையே இருக்காது, சும்மா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் பிஸியாக இருப்பது போல அவர்கள் நடிப்பார்கள். ஐயா, அங்கே மீட்டிங் இருக்குது, இங்கே கான்ஃபரன்ஸ் இருக்குது, இங்கே அங்கே டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் மற்றவர்கள் தன்னை பெரிசாக நினைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்வார்கள். சிலர் பக்திமான் போல இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ள பக்தியே இருக்காது. சிலவர் தனக்கு ரொம்ப செல்வாக்கு இருப்பது போல செய்வார்கள், ஆனால் அவர்களிடம் ஒன்றுமே இருக்காது. இந்த போலியான வாழ்க்கையை தான் அவன் ஆகுர் என்ன சொல்கிறான், என்னை விட்டு தூரப்படுத்தும், நான் உண்மையான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று ஜெபிக்கிறான். என்ன ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவரே, போலியே வேண்டாம், நான் உண்மையாக வாழ விரும்புகிறேன், உனக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், அதை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகம் 2-3 அதிகாரங்களில் அவன் சொல்கிறான், இந்த வானத்தின் கீழே உள்ள எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்னான், நான் ஒரு பெரிய பதவி வைத்தேன், நான் ஏராளமான சொத்து சம்பாதித்தேன், திரளான ஆஸ்தி என்னிடம் இருந்தது, பேரும் புகழும் பெற்றேன், ஞானத்தினாலெல்லாம் நிறைந்திருந்தேன், அநேக சாதனைகளை செய்தேன், சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டினேன். ஆனால் கடைசியில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இவைகளெல்லாம் மாயை என்று கண்டு கொண்டேன், இவைகளில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போலியானது, நிரந்தரமற்றது, இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் தான் மிஞ்சிற்று, இதனால எனக்கு வருத்தம்தான் ஏற்பட்டது, இதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை, எல்லாம் மாயை என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உண்மையான காரியம் எது? நமக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியது எது என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது, அவர் தரும் ரட்சிப்பு அழிக்க முடியாதது, அவர் தரும் அபிஷேகம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நம்மை நல்வழிப்படுத்துகிறது, அவர் கொடுக்கிற சமாதானம் பெரியது, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவன் ஒருவரும் ஒரு காலம் அழிக்க முடியாதது என்று வேதம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்க முடியாது, என்னுடைய சமாதானம் மிகவும் பெரியது, நான் இந்த உலகம் கொடுக்கிறது போல ஒரு நிலையற்ற அல்லது தற்காலிகமான சமாதானத்தை கொடுக்க போவதில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை, அவர் அருளும் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், இவைகளெல்லாம் அழியாதவைகள், இவைகளை நோக்கி பயணம் செல்கிற ஒரு வாழ்க்கையே ஒரு உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. இதை போன்ற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் மிக அழகாக சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னான். மாயையை பின்பற்றுகிறவர்கள், பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று சொன்னான். மாயமான அல்லது மாய்மாலமான வாழ்க்கையை பின்பற்றுகிற மக்கள் கர்த்தரிடம் வருகிற கிருபையை இழந்து போகிறார்கள் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான வாழ்க்கை வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். போலியான நிரந்தரமற்ற காரியங்களை நாம் பின்பற்றி ஓட வேண்டாம். அதனால தான் அழகாக ஒரு பாடகர், ஒரு சுவிசேஷகர் பாடினார், பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையான இந்த வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வதே என் ஆவல் என்றுமே அப்படின்னு சொன்னான். பாரிலே ஒன்றும் இல்லை, இந்த மாயமான வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, தேவ சித்தம் செய்வது தான் என்னுடைய ஆவல், அதுதான் என்னுடைய பலன் என்று சொன்னான். நான் கல்லூரியில் படிக்கும்போது என்னோடு ஒரு நண்பர் கூட படித்து கொண்டிருந்தார். மிகவும் ஒரு திறமைசாலி, ரொம்ப எப்பொழுதும் ஆக்டிவாக இருப்பார். விசேஷமாக பொருளாதார அந்த பாடத்தில் மிக சிறப்பாக அவர் கட்டுரைகள் எல்லாம் எழுதுவார், அநேக ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் செய்வார்.
எல்லாரும் அவரை விரும்பி நேசிப்பார்கள். அவருக்குள்ளாக ஒரு பெருமை வந்தது. பொருளாதாரத்தில் நான் ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாக விளங்க விரும்புகிறேன் என்று சொல்லி அதற்காக கடினமாக உழைத்தார். நன்றாக அவர் படித்து முன்னேறினார். மேலும் உயர் படிப்புகள் எல்லாம் படித்தார். கடைசியில் யுனைடெட் நேஷன்ஸில் அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. அதனால் அமெரிக்கா சென்றார். இங்கு உள்ள காரியங்கள் எல்லாம், அதாவது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான் அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்தது. அமெரிக்கா சென்றார். அங்கு செட்டில் ஆனார். அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்து அப்புறம் ஆப்பிரிக்கா அநேக இடங்களில் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சார்பாக, ஐநா சபை சார்பாக சென்று பணியாற்றினார். எவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது. ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு பின்பாக அவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், என் வாழ்க்கையே ஒரு மாய்மாலமான வாழ்க்கையாக மாறிவிட்டது. எனக்கு குழந்தை இல்லை. என் மனைவி என்னை விட்டு ஓடிவிட்டாள். யுனைடெட் நேஷன்ஸ்லையும் என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய போக்கை கண்ட என்னுடைய உறவினர்கள்லாம் என்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். இப்பொழுது நான் ஒரு முதியோர் இல்லத்தில் வாழ்கிறேன். நான் முன்னோக்கி சென்ற இந்த வாழ்க்கை ஒரு மாயமான வாழ்க்கை, ஒரு ஒன்றுமில்லாத வாழ்க்கை என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதில் முன்னேறி செல்வோம். அதற்காக நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக அவன் இன்னொன்று சொல்கிறான், பொய் வசனிப்பை என்னிடமிருந்து எடுத்து போடும் என்று சொல்கிறான். 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரமாக்கும் என்று சொல்கிறான். ஆண்டவரே, பொய் சொல்லாமல் நான் வாழ எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்கிறான். ஆதியாகம நாட்களில் இருந்து வெளிப்படுத்தின காலம் வரைக்கும், ஏன் இன்று வரைக்கும் வேதம் வற்புறுத்துகிற ஒரு காரியம், ஒரு மனுஷன் உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும். உண்மையை தவிர வேற ஒன்றையும் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்திலே இது வலியுறுத்தப்பட்டது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இது வலியுறுத்தப்பட்டது. தீர்க்க தரிசிகளினால் வலியுறுத்தப்பட்டது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்தினார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது உண்மையை பேசுங்க, நீங்க பொய்யை பேச வேண்டாம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். எது உண்மையான காரியமோ அதை சொல்லுங்க, மற்றதை தவிர்த்து விடுங்கள். ஒருவேளை இது இங்கே மாற்றி பேசினா அது தீமையினால் உண்டாயிருக்கும், தீயவனால் நீங்கள் ஏவப்பட்டு பேசுகிறீர்கள் என்று சொல்கிறார். அதனால்தான் சாத்தானுக்கு ஒரு பெயர் உண்டு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாகவுமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் நம்ம பொய் பேசுகிறோம் அல்லது உண்மைக்கு புறம்பாக ஒரு காரியத்தை பேசுகிறோம் என்றால் நாம் சாத்தானுடைய ஆவியினால் நிறைந்து பேசுகிறோம் என்று வேதம் திட்டமும் தெளிவாக சொல்கிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் உண்மையே பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்று அவன் சொல்ல வேண்டும். கூட்டி பேசுறது, குறைச்சி பேசுறது, புறம் பேசுறது அல்லது கிண்டி விடுகிறது, கோள் சொல்லுகிறது, இவை எல்லாமே உண்மைக்கு மாறான காரியங்கள். இவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது நமக்கு இழப்பு நேரிடும் ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அப்பொழுதும் நாம் உண்மையைத்தான் பேச அழைக்கப்படுகிறோம். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை பேச விரும்பினான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து எகிப்து நாட்டிற்கு வருகிறார்கள். அவர்களை ராஜாவிடம் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். அறிமுகம் செய்யும் போது அவன் சொன்னான், ராஜா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்பாரு, அப்பொழுது நீங்கள் இவ்வாறாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம்
33, 34 வசனங்கள். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்றான். யோசேப்பு சொல்றான், நீங்க மேய்ப்பர்கள்னு சொன்னாலே எகிப்தியர்கள் உங்களை அருவருப்பார்கள், ராஜா உங்களை அருவருப்பார்கள், நீங்கள் ஏதோ கேவலமான தொழில் செய்கிறீர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படி இருந்தாலும் நீங்க மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு அருமையான மனுஷன். அவன் சொல்றான், உங்களை கேவலமாக தான் நினைப்பாரு, நீங்க உண்மையை சொன்னா கேவலமாக தான் நினைப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை பேசுகிற மனுஷனே ஒரு உத்தம கிறிஸ்தவனாக இருக்கிறான். அது அவனுடைய அழைப்பாக இருக்கிறது. இந்த சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாள். என்ன சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். சாரிபாத் இயேசுவே எலியா பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒன்று புரிந்தது, இவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை இவனுடைய வாயில் இருக்கிறது, அதனால இவன் பேசுகிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை தரித்திருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அல்லது உண்மையான வார்த்தை வருகிறதா, அதை நாம் சிந்திப்போம், அதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆகூர் வித்தியாசமாக ஜெபித்தான். தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக அவன் ஜெபிக்கவில்லை, ஆன்மீக தேவைகளுக்காக ஜெபித்தான், நற்பண்புகளை பெற ஜெபித்தான். நாமும் அப்படி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலிசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீ என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கும்போது அவன் கேட்டான், உம்மில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டான். அதாவது ஆன்மீக ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். அப்பொழுது எலியா சொன்னான், நீ அரிதான காரியத்தை கேட்டாய், யூ ஆஸ்க் ஃபார் எ ரேர் திங், யூ ஆஸ்க் ஃபார் எ யூனிக் திங் என்று கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? என்ன ரேர் திங் கேட்கிறோம்? என்ன சிறப்பான காரியம் கேட்கிறோம்? யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தினுடைய கண்ணோட்டம் மாறட்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உமது கரத்திலே கையளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். வித்தியாசமான மேலான நல்ல காரியங்களுக்காக, ஆன்மீக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தேவன் உதவி செய்யும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுத் தந்திருக்கிறீர். அதுபோல ஆண்டவரே, நாங்கள் மேன்மையான காரியங்களுக்காக, சிறப்பான காரியங்களுக்காக, வித்தியாசமாக மற்றவர்களுக்காக, ஆண்டவரே, எங்கள் ஆன்மீக தேவைகளுக்காக, இந்த நாட்டிற்காக, உலக ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான கூறுகளை கடைபிடிப்பதற்கான ஆண்டவரே அந்த காரியங்களுக்காகவும் ஜெபிக்க தேவன் உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உமது கருத்திலே கையளிக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். உமது நாமமே மகிமைப்படுவதாக. துதி கனமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.